அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். எல்லாம் இறைவன் செயல், அவனன்றி ஓரளவும் அசையாது. ஏழாம் பாவம். ஏழாம் பாவம் மிக மிக முக்கியமானது. ஆணாக இருந்தால் மனைவியை குறிக்கின்ற பாவம், பெண்ணாக இருந்தால் கணவனை குறிக்கின்ற பாவம். வாழ்க்கையின் துவக்கம் அது ஏழாம் பாவம். அப்பெல்லாம் ஜாதகம் பார்க்கும்போது 7-8 சுத்தமா இருக்க பாருங்க. 7-8 சுத்தம் சொன்னா 7ஆம் இடமும் 8ஆம் இடத்திலும் கிரகங்கள் இல்லாமல் இருப்பது. 7ஆம் அதிபதி எப்படி இருப்பாரு, 8ஆம் அதிபதி அது என்ன பண்றது அனலைஸ் பண்ணி சொல்லணும் இல்லையா? ஆனா பார்க்கிற கேட்கிற ஜோதியம் பார்க்க வந்தவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆனா இப்போ அப்படி இல்லை. ஜோசியம் பார்க்க வரவங்களுக்கு எல்லாம் தெரியும். லக்னம், நட்சத்திரம், நடக்கிற தசாபுத்திகள் எல்லா விவரமும் தெரிஞ்சு நிறைய கேள்வி கேட்கிறாங்க இல்லையா? 7ஆம் இடம் 7ஆம் பாவம் மிக மிக முக்கியமான திருமண மேடை. இது ஜாதகம் 1995 பிறந்த ஒரு பெண்ணுடைய ஜாதகம். இந்த 7ஆம் பாவத்தில் நிறைய நுணுக்கங்கள் இருக்கு. அதுக்காக தான் இந்த ஜாதகத்தை நான் எடுத்தேன். வழக்கம் போல டிகிரியோடு சாரத்தோடு சொல்றேன். மேஷ லக்னம், கேது பகவான் அஸ்வினி 1.50 ஒரு பாகை 50 கலை. டிகிரி அவ்வளவு நுணுக்கமா சொல்றதுக்கு ஒரு கிரகத்துக்கும் மற்றொரு கிரகத்துக்கும் உள்ள இடைவெளி தெரியும். அதுக்காக தான் இங்க வந்தீங்கன்னா முதல்ல புதன் இருப்பார். சித்திரை 3 1.34 ஒரு பாகை 34 கலை. ராகு பகவான் அதேதான். கேது என்ன, அது ஒரு ஆகுதம் ஒண்ணுதான். ஒரு மயிரை கூட வித்தியாசம் 1.50 ரெண்டுத்துக்குமே புதனுக்கும் ராகுக்கும் அங்க 14 கலை தான் வித்தியாசம். 14 கலை தான் வித்தியாசம். புதன் ராகுவை நோக்கி போகும், ராகு புதன். சூரியன் 7 சூரியன் அஸ்தமனம். சூரியன் அஸ்தமனம் ஆயிடுச்சு. 5ஆம் அதிபதி 7 இருக்கு சார், காதல் திருமணம் நடக்காதா அப்படின்னு கேட்கலாம். 5 7ஆம் வீட்டில் இருந்தாலும் 7ஆம் அதிபதி 5ஆம் வீட்டில் இருந்தாலும் அல்லது சார பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும் காதல் திருமணம் கண்டிப்பா நடக்கும். ஆனா இங்க நடப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா சூரியன் நீசம். சூரியன் நீசம். அதுக்கப்புறமா சுக்கிரன் பாருங்க. சுக்கிரன் அனுஷம் 1 4 டிகிரி. செவ்வாய் அனுஷம் 4 14 டிகிரி. குரு பகவான் கேட்டை 22 டிகிரி. இங்க சந்திரன் அவிட்டம் 4, சனி பகவான் போராட்டாது 24 இருக்கிறாங்க. 7ஆம் பாவம் முற்றிலுமா கெட்டு. ஏன்னா 7ல ஒரு நீசகரம் இருக்கு, 6 பகுதி 7 இருக்கு, 7 ஒரு பாபகரம் ஒரு ராகுக்கள். 7 கிரகம் 7ஆம் அதிபதி சுக்கிரன் 8. அப்போ 7ஆம் அதிபதி முற்றிலுமாக விடும். 2ஆம் அதிபதி அதுதான். மேஷ லக்னத்துக்கு 2க்கும் 7 சுக்கிரன். நம்ம திருமணம் பண்ணா 2-7 பார்ப்போம் இல்லையா? 7ஆம் இடம் திருமணத்தை நடத்தி வைக்கும், 2ஆம் இடம் குடும்பத்தை நடத்தும். 2க்கும் 7 சுக்கிரன் பரிபூர்ணமாக கெட்டது. 7ஆம் பாவத்துல 3 பாபகிரகங்கள். 6ஆம் அதிபதி புதன் 7ல ராகு, நீச சூரியன் எல்லாம். இப்போ 8ஆம் இடத்துல 7 சுக்கிரன் 8ல அனுஷம் பாதகாதி சாதம். 8ல மறைந்தது ஒரு தவறு. 7 8ல மறைந்து 8ஆம் அதிபதி அஷ்டமாதிபதியோடு சேர்ந்து ஒரு தவறு. இங்க குரு 3ல 3ஆம் இடத்துல. இது 4 டிகிரி, இது 14 டிகிரி, இது 22 டிகிரி. சுக்கிரனும் செவ்வாய் தான் இங்க சேர்க்கை. செவ்வாய் குரு சேர்க்கை. சுக்கிரனும் குரு சேர்க்கை நம்ம சொல்லக்கூடாது, அது தப்பாயிடும். அதுக்கப்புறமா வாக்கியாதிபதி குரு. ஒரு பெண்ணுடைய ஜாதி வாக்கியாதிபதி மிக மிக சகல சௌபாக்கியம் இருக்கு. பாக்கியவதி இதெல்லாம் நிறைய சொல்லுது. பாக்கியலட்சுமி பெண்ணை வச்சுதான் உலகமே. ஜாதகத்துல மிக மிக முக்கியமானது பெண்ணுடைய ஜாதகம் தான். முதலிடம் வகை பாருங்க. பாக்கியாதிபதி 8 போயிடுச்சு. 8ஆம் இடத்துக்கு போய் அஷ்டமாதிபதி செவ்வாயோட இணையறாரு. அது இல்லாம பாதகாதிபதி சனியினுடைய பார்வை விழும். குரு இங்க கேட்டை புதனுடைய சாதகம் இருப்பாரு.
அதே நேரத்தில் நவாம்சத்தில் நீசம். அந்த குரு எத்தனை விதத்துல பாதிக்கப்படுகிறார். எட்டி போனது ஒரு தப்பு, 8ஆம் அதிபதியோடு சேர்ந்தது தப்பு, பாதகாதிபதியுடைய பார்வை பெற்றது தப்பு, 6ஆம் அதிபதியுடைய சாரத்தில் இருப்பது ஒரு தவறு, அதுக்கப்புறம் நவாம்சத்தில் நீசமாவது ஒரு தவறு. 5 பாயிண்ட். 4ஆம் இடத்தை பாருங்க, சுகஸ்தானம் பலமா இருக்கு. சுகங்களை அனுபவிப்பதற்கு பலம். சுகஸ்தானம் பலமா இருக்கு. 4 சந்திரன் பாதஸ்தானம், அது செவ்வாய் சாரம், அஷ்டமாதிபதி சாரம். இந்த பாதகாதிபதியோடு சேர்றது 4 பாதஸ்தானத்துக்கு ஒரு தவறு, அஷ்டமாதிபதி சாரம் பெற்ற தப்பு, பாதகாதிபதியோடு சேர்ந்தது. இந்த லக்னத்தை சனி பார்ப்பார். சனி பார்த்த லக்னம் அங்க கேது. லக்னத்துல கேது 7 இருந்தாலும் திருமண தடைகள் இருக்கு. அது இல்லாம 7ஆம் பாவம் கெட்டு, 2ஆம் பாவம் கெட்டு, எல்லா பாவமும் கெட்டு. இந்த 11ஆம் அதிபதி குரு திருமணத்துக்கு போகும். இந்த குரு ஏற்கனவே சொல்லிட்டேன் எந்த விதத்துல கெட்டு போச்சு. இந்த எல்லா விதத்திலையும் இந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் 2ஆம் அதிபதி, 4ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி, எத்தனை பாவங்களும் கெட்டுறதுனால்தான் இந்த பெண்ணுக்கு திருமணம் நடக்கல. தசா பிரகாரம் பார்த்தால் கூட ஆரம்பத்தில் செவ்வாய் தசை, அதன் பிறகு ராகு தசை. இப்போ குரு தசை நடந்துட்டு, குரு தசை குரு சுய புத்தி கலந்த பண்ண, சனி புத்தி கலந்த பண்ண, புதனும் கலந்த பண்ண மாட்டார். ஏன்னா 6 புள்ளி. கேது சொல்லவே தேவையில்லை. அதுக்கப்புறம் சுக்கிரன் 8ல இருக்கார். அவர் அஷ்டமாதிபதியோடு சேர்ந்துட்டார், அதனால அவரும் பண்ணார். அதுக்கப்புறம் சூரியன், சூரியன் சொல்லல, நீசமாயிட்டார். சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, நீசமாயிடுச்சு. இப்ப சந்திரபுதி, சந்திரபுதி கலந்து 2035 மேல் வருகின்ற சனி தசையும் கலந்து. காரணம் எல்லா கிரகங்களும் கெட்டு போச்சு. இந்த 7ஆம் இடமும் 8ஆம் இடம் மிகுந்த பாதிப்புக்குள்ளானதுன்னா அது நிறைய நுணுக்கங்கள் இருந்ததுனால அந்த ஜாதகத்தை எடுத்து இந்த ஜாதகத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்த முறை வேறொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.